வணக்கம் முதலீட்டாளர்களே, மணிச்சொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் பற்றி லேசாக பார்த்துட்டு போகலாம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிவுகளும் வெளியாயிருச்சு. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாயுதி கூட்டணி மொத்தமுள்ள 288 இடங்களில் 235 இடங்களில் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிருக்கு. இது ஒரு இமாலய வெற்றி. பாஜக 144 இடங்களை போட்டியிட்டு 133 இடங்களில் ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆளும் சிவசேனா கட்சி 81 இடங்களில் போட்டியிட்டு 51 இடங்களையும், தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் கட்சி 51 இடங்களில் போட்டியிட்டு 41 இடங்களையும் ஜெயிச்சிருக்கு. எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி 288 இடங்களில் போட்டியிட்டு 49 இடங்களில் மட்டுமே ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிரா சட்டசபையில் எதிர்கட்சி அந்தஸ்தில் யாருமே இல்லை. ஆட்டம் பெருசாத்தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஜார்க்கண்டுக்கு போவோம். ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி பெருவாரியான இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சியை 3வது முறையா கைப்பற்றி இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல மொத்தம் 81 இடங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்க 41 இடங்கள் தேவை. ஆனா எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு 56 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி தான். பாஜக கூட்டணிக்கு 24 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி தொடர்ந்து 3வது முறையா ஆட்சி அமைக்கிறாங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் செய்தியில 2 மாநிலத்திலையும் பிஜேபி கூட்டணியே பெரிய வெற்றி பெறும்னு சொல்லி மார்க்கெட்டை 2000 பாயிண்ட்டுக்கு மேல ஏற்றி சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆனா நடந்தது வேற. அடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். பங்குச்சந்தை இன்னைக்கும் மகாராஷ்டிரா வெற்றியை கொண்டாடுச்சு. சென்செக்ஸ் 993 புள்ளிகள் அதிகரிச்சு 80,109லையும், நிப்டி 315 புள்ளிகள் அதிகரித்து 24,223லையும் முடிஞ்சிருக்கு. நிப்டியில் இருக்கிற 50 கம்பெனிகளில் 43 கம்பெனிகள் பாசிட்டிவாகவும் 7 கம்பெனிகள் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. பிஎஸ்சியில் இருக்கிற 30 கம்பெனிகளில் 24 கம்பெனிகள் பாசிட்டிவாகவும் 6 கம்பெனிகள் நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. எல்லா 13 துறைகளும் லாபத்தில் பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பாக பிஎஸ்சி பங்குகள் பெரிய ராலியை கொடுத்துருக்கு. நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு சிட்டி புரோக்கரேஜ் பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்கு. டார்கெட் பிரைஸ் 1530. ஈசி மைட்ரிக் தன் பங்குதாரர்களுக்கு 1:1 போனஸ் பங்கு அறிவிச்சிருக்கு. அதாவது ஒரு பங்கு வச்சிருந்தா ஒரு பங்கு போனஸ் பங்கா வழங்கப்படும். அதோட ரெக்கார்டு டேட் நவம்பர் 29. இந்த நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகள்ல 3வது முறையா போனஸ் பங்குகள் வழங்குது. இந்திய பங்கு சந்தையில ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருந்தாலும் குறிப்பா 10 நிறுவனங்களோட செயல்பாட்டை இன்வெஸ்டர் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா அதோட செயல்பாடை பொறுத்து மார்க்கெட் போக்கு இருக்கும். போன வார ட்ரேடிங்கில் அந்த 10 நிறுவனங்கள்ல 8 நிறுவனங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 1.55 லட்சம் கோடிக்கு மேல கூடியிருக்கு. அந்த நிறுவனங்கள் டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, பாரதி ஏர்டெல் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மீதமுள்ள 2 நிறுவனங்கள் மார்க்கெட் கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. அந்த நிறுவனங்கள் எல்ஐசி, ரிலையன்ஸ். எல்ஐசி
11,954.24 கோடி குறைஞ்சு 5,62,545.30 கோடியா சரிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் 2,368.16 கோடி குறைஞ்சு 17,13,130.75 கோடியா இருக்கு. ரைட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கு வடகிழக்கு எல்லை ரயில்வே திட்ட மேம்பாட்டுக்கு 531.77 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதையடுத்து பங்கு விலை 13% வரைக்கும் முடிஞ்சிருக்கு. RVNL 837 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டத்திற்காக கிழக்கு ரயில்வேயிடம் இருந்து ஆர்டர் பெற்ற பிறகு பங்கின் விலை 8% வரை அதிகரிச்சிச்சு. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் பாஸ்கர் பாரா வணிக நிலக்கரி சுரங்கத்திற்கான குத்தகை ஒப்பந்தத்தை அடுத்து பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 7% வரை உயர்ந்துச்சு. தீபிதர் கோயல் தலைமையிலான ஜொமாட்டோ நிறுவன வளர்ச்சிக்காக தகுதி வாய்ந்த நிறுவனங்களின் முதலீடு மூலமாக 8,500 கோடி திரட்ட உள்ளது. இதற்கு 99.7% இன்வெஸ்டர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா நிறுவனம் சொல்லுது. NTPC கிரீன் எனர்ஜி ஆந்திர அரசின் நியூ ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேசின் 2 லட்சம் கோடி மதிப்பிலான ஆர்டரை பெற்றுள்ளது. இந்த ப்ராஜெக்டில் 25 ஜிகாவாட் சோலார் மற்றும் காற்றாலை அமைப்பது, 10 ஜிகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜும் 0.5 MMTPA கிரீன் ஹைட்ரஜனும் அடங்கும். இந்த திட்டத்தின் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்னும் ரெனியூவபிள் எனர்ஜியில் முதன்மையான மாநிலமாக திகழும்னும் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். LIC செப்டம்பர் காலாண்டில் 18,000 கோடி மதிப்புள்ள லார்ஜ் கேப் பங்குகளில் முதலீடு செஞ்சிருக்கு. அந்த பங்குகள் L&T, மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ், பஜாஜ் பின்சர், கொடாக் மஹிந்திரா பேங்க் மற்றும் ICICI பேங்க் ஆகும். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் BJP தலைமையிலான மகாயுதி கூட்டணியின் வெற்றிகரமான வெற்றிக்கு பிறகு நவம்பர் 25 இன்று PSU பங்குகள் தலால் தெருவில் புல் ரன்னாக இருந்துச்சு. BFC, IRFC, BEL, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, RVNL, பாரத் டைனம், NBCC இந்தியா, கெயில், கங்கார்டு கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, செயில் இந்த நிறுவன பங்குகள்லாம் ஒட்டுமொத்த வலுவான சந்தையில் 3-8% வரைக்கும் அதிகரிச்சு. தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 7,200, வெள்ளி 1 கிராம் ரூபாய் 101. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.